மரியாதைக்குரிய வழக்கறிஞர் பாப்பா மோகன் அவர்களே, சமூக செயற்பாட்டாளர் மரியாதைக்குரிய தோழர் மது சத்யா அவர்களே, சாதி ஒழிப்பு முன்னணியினுடைய பொதுச் செயலாளர் மரியாதைக்குரிய தோழர் ரமணி அவர்களே, தானா திரைப்பட இயக்குனர் மரியாதைக்குரிய தோழர் கணேஷ் பாபு அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கெடுக்க வருகை தரவுள்ள மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர் தமிழச்சி தங்கப்பாண்டியன் அவர்களே, சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய மயிலை வேலு அவர்களே, இந்த நிகழ்வில் பங்கெடுக்க வந்துள்ள மரியாதைக்குரிய எவிடன்ஸ் கதிர் அவர்களே, இந்த நிகழ்வை ஒருங்கிணைத்திருக்கிற தோழர் சிவகுமார் உள்ளிட்ட அத்தனை தோழர்களுக்கும் நான் சார்ந்திருக்கின்ற விடுதலை சிறுத்தைகள் சார்பாக வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைக்கு பிப்ரவரி 14 உலகம் முழுக்க காதலர் தினத்தை கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டிலும் நாம் இந்த நிகழ்வை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். பொதுவாக இன்றைக்கு காதலர் தின அன்னைக்கு என்னென்ன நிகழ்வுகள் நடத்த முடியுமோ அந்த நிகழ்வுகளை சாதி ஒழிப்பை முன்னிறுத்துகிறவர்கள் அல்லது சமூகத்தில் மாற்றங்களை உருவாக்க முனைபவர்கள் எல்லோரும் இணைந்து இம்மாதிரியான நிகழ்வுகளை நாம் நடத்தி கொண்டிருக்கின்றோம், ஊக்கப்படுத்துகின்றோம். சாதி மறுப்பு திருமணங்கள் செய்வதன் மூலமாக சமூகத்தில் ஒரு மாற்றத்தை நிறுவ முடியும் என்கின்ற நம்பிக்கையின் அடிப்படையில் இந்த மாதிரியான சாதி மறுப்பு திருமணங்களை ஊக்கப்படுத்துகிறார்கள். அந்த வகையில் அனைத்து இந்திய இளைஞர் பெருமன்றம் நடத்துகின்ற இந்த நிகழ்வு மிக முக்கியமான நிகழ்வாக நாம் பார்க்கின்றோம். கடந்த காலங்களில் சாதி மறுப்பு திருமணங்கள் செய்யப்பட்டவர்கள் எவ்வளவு மோசமாக படுகொலை செய்யப்பட்டார்கள் என்பது இன்றைக்கும் நம் கண்முன் பல சாட்சியங்கள் இருக்கிறார்கள். தோழர் கௌசல்யா அவர்கள் தங்களுடைய இணையரை உடுமலைப்பேட்டை சங்கர் எவ்வளவு மோசமாக படுகொலை செய்யப்பட்டார் என்று எல்லோருக்குமே தெரியும். அதே போல இளவரசன் என்கின்ற அந்த இளைஞன் எப்படி படுகொலை செய்யப்பட்டான் என்று எல்லோருக்குமே தெரியும். திவ்யாவை அவன் காதலித்து திருமணம் செய்த பிறகு நீதிமன்றத்தின் மூலமாக நீதிமன்றம் அந்த இணையர்களை எப்படி பிரித்தது என்றும் நமக்கு எல்லோருக்குமே தெரியும். அதே போல கோகுல்ராஜ் வழக்கும் கோகுல்ராஜ் படுகொலையும் நம்முன் இருக்கின்ற மிக முக்கியமான சாட்சியங்கள். அந்த அடிப்படையில் இன்றைக்கு சமூகத்தில் நிலவுகின்ற மாற்றங்கள், இந்த சாதி மறுப்பு திருமணங்கள் செய்தால் அவர்களை படுகொலை செய்கின்ற மிக மோசமான நிகழ்வு என்பது தடுக்கப்பட வேண்டும் என்பதுதான் இந்த கொண்டாட்டத்தினுடைய இந்த நிகழ்வினுடைய மையம். பலவிதமான கருத்துருவாக்கங்களை செய்கிறார்கள். நாடக காதல் என்று சொல்கிறார்கள். ஆனால் காதல் என்பது இயற்கையானது. அது சாதி பார்த்து வருவதில்லை, மதம் பார்த்து வருவதில்லை. ஆனால் கட்டமைப்பவர்கள் இது நாடக காதல் என்று சொல்கிறார்கள். நாடகமாடி காதல் செய்பவர்கள் எல்லா சமூகத்திலும் இருக்கிறார்கள். ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை மட்டும் நாம் சொல்ல முடியாது. ஆனால் இந்த காதல் என்பது ஆணும் பெண்ணும் இயற்கையாக இணைந்து காலங்காலமாக இதை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். காதல் திருமணங்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த சாதி ஒழிப்புக்கான முன் நிபந்தனையில் அல்லது சாதி ஒழிப்பு குறித்து அவர் பேசும் பொழுது அகமண முறை புறமண முறை குறித்து பேசுவார்கள். அகமண முறை என்பது சாதி கட்டமைப்பை பாதுகாக்கக்கூடியது, வர்ணாசிரமத்தை பாதுகாக்கக்கூடியது, மனு தர்மத்தை பாதுகாக்கக்கூடியது, சனாதனத்தை பாதுகாக்கக்கூடியது. ஆகவேதான் புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இந்த அகமண முறையை அழித்தொழிக்க வேண்டிய தேவை இருக்கின்றது, புறமண முறை தேவை என்று புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் சொல்கிறார்கள். இன்றைக்கு இந்தியாவை ஆட்சி செய்து கொண்டிருக்கின்ற பாரதிய ஜனதாவோ ஆர்எஸ்எஸோ சங் பரிவார் அமைப்புகளோ இந்த காதல் திருமண நாளில் நாய்க்கு கல்யாணம் இல்லை கழுதைக்கு கழுதை கல்யாணத்தை முடித்து வைத்து இந்த காதலை அவமதிப்பதாக அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். அவருடைய நோக்கம் என்பது இந்த சாதி மறுப்பு திருமணங்கள் நடப்பதால் இந்த சாதிய கட்டமைப்பு அழித்தொழிக்கப்படுகின்றது. ஒரு சாதியிலிருந்து இன்னொரு சாதி திருமணம் செய்து விட்டாலே அவர்களுடைய அந்த கட்டமைப்பு சீரழிக்கப்படுகின்றது. மிக மோசமாக அது அழித்தொழிக்கப்பட வேண்டிய தேவை என்பதை புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் இதை சொல்கிறார்கள். அதே போலதான் தந்தை பெரியார் அவர்கள் காதல் குறித்து மிக எளிமையாக பேசுகிறார்கள். காதல் குறித்து அவர் சொல்லும் பொழுது தந்தை பெரியார் அவர்கள், நீங்க மனுஷன் கல்யாணம் முடிக்கிறாங்க, இதுல என்ன சாதி மறுப்பு திருமணம், இதெல்லாம் கலப்பு மனம் என்று கேள்வி எழுப்புகிறார்கள். கலப்பு மனம் என்பதையே அவர் கேள்வி எழுப்புகிறார்கள். ஏன்னா மனுஷனுக்கும் விலங்குக்குமா கல்யாணம், மனிதர்களுக்குள்ளேதான திருமணம் என்பதை தந்தை பெரியார் அவர்கள் கேள்வி எழுப்புகிறார்கள். அதே போல மார்க்ஸ் அவர்களும் காதல் குறித்து மிக தெளிவுபடுத்துகிறார்கள், அழகுபடுத்துகிறார்கள்.
ஆகவே இந்த சாதி மறுப்பு திருமணங்களை ஊக்கப்படுத்துகின்ற வகையில் தமிழ்நாடு அரசு சாதி மறுப்பு திருமணங்கள் செய்பவர்களுக்கு வேலைவாய்ப்பிலே முன்னுரிமை, அவர்களுக்கு ஊக்கத்தொகை கொடுக்கின்ற வேலையை செய்கிறார்கள். அதே போல வேலைவாய்ப்பிலே அவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் நாம் வைக்கின்றோம். விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தளவில் சாதி மறுப்பு திருமணங்களை செய்பவர்களுக்கு அரசு வேலைவாய்ப்பில் அது குறிப்பிட்ட சதவீதத்தை ஒதுக்க வேண்டும், இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் நாம் விடுதலை சிறுத்தைகள் சார்பில் வைக்கின்றோம். இன்றைக்கு சாதி மறுப்பு திருமணங்கள் செய்பவர்களை படுகொலை செய்கின்ற மிக மோசமான ஒரு பயங்கரவாத செயல் நடந்து கொண்டிருக்கிறது. இது மிக மோசமான பயங்கரவாத செயல். அப்போ ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலும் விடுதலை சிறுத்தைகளுடைய எங்களுடைய தலைவர் எழுச்சி தமிழர் திருமாவளவன் அவர்கள் அந்த கோரிக்கையை முன்வைத்தார்கள். அதே போல தமிழ்நாட்டிலும் நம்முடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தனி சட்டம் இயற்ற வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைக்கின்றோம். ஆகவே இன்றைக்கு இந்த சாதி மறுப்பு திருமணம் செய்து கொள்பவர்களுக்கு ஒரு பாதுகாப்பை உருவாக்குகின்ற வகையில் சாதி ஆணவ படுகொலைகளை தடுத்து நிறுத்துவதற்கு தமிழ்நாடு முதல்வர் மரியாதைக்குரிய தளபதி ஸ்டாலின் அவர்கள் தனி சட்டம் இந்த கூட்டத்தொடரில் நிறைவேற்ற வேண்டும் என்று விடுதலை சிறுத்தைகள் சார்பில் கோரிக்கை வைக்கின்றோம். சாதி வாழ்க, சாதி மறுப்பு திருமணம் செய்கின்ற இணையர்கள் வாழ்க, சாதிய கட்டமைப்பை பாதுகாக்கக்கூடிய பாஜக, RSS, சங் பரிவார அமைப்புகளை வீழ்த்துவது கொண்டே நம்முடைய கடமையாக இருக்கின்றது, மிக முக்கியமான கடமையாக இருக்கு. அதை சாதி மறுப்பு திருமணங்களிலிருந்து தொடங்குவோம் என்று சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைக்கு காதலர் தினம், உலகம் முழுக்க இந்த காதலர் தினத்தை கொண்டாடுகிறார்கள். தமிழ்நாட்டிலும் இந்த காதலர் தினம் சாதி ஒழிப்பு நாளாக, சாதி மறுப்பு திருமணங்களை ஊக்கப்படுத்துகின்ற நாளாக இன்றைக்கு இந்த மந்தவெளி சாலையில் CPI கட்சி சார்பாக இந்த நிகழ்வு ஒருங்கிணைக்கப்படுகிறது. பொதுவாக புரட்சியாளர் அம்பேத்கர் அவர்கள் அகமண முறை, புறமண முறை குறித்து பேசுவார்கள். அகமண முறை சாதிய கட்டமைப்பை பாதுகாக்கும், புறமண முறை சாதிய கட்டமைப்பை அழித்தொழிக்கும். அந்த வகையில் இந்த புறமண முறையை வளர்த்தெடுக்கிற ஒரு முறைதான் இந்த சாதி மறுப்பு திருமணங்கள். இதை ஊக்கப்படுத்துவதன் மூலமாக சமூகத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு மாற்றங்கள் ஏற்படும். மேலும் அறிவியல் பூர்வமாகவே ஒரே குடும்பத்தில் ஒரே சாதியில் திருமணம் செய்வது என்பதும் மிக மோசமான ஒரு நிலையை உருவாக்கும். ஆகவே அறிவியல் பூர்வமாகவும் இந்த நிலை மாற்றப்பட வேண்டும். சாதி மறுப்பு திருமணங்களை ஊக்கப்படுத்துவதன் மூலமாக மிக முக்கியமாக சமூகம் ஒரு நல்ல மாற்றங்களை உருவாக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை.